ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் வித் சித்து. நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரோட்டுக்கடை காளான் தான். வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரோட்டுக்கடை காளான் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா 200 கிராம்ஸ் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன், 2 பெரிய வெங்காயம், தேவையான அளவு கொத்தமல்லி, கடலை மாவு அரை கப், மைதா அரை கப், கார்ன்ஃப்ளவர் ஒரு 5 டீஸ்பூன், அரிசி மாவு 4 டீஸ்பூன், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு இஞ்சி பூண்டு, மஷ்ரூம் 100 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ நம்ம காளான் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கடலை மாவு, மைதா, வெங்காயம், கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்க வேண்டியது. லைட்டாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சுக்கிறோம். இப்போ பக்கோடா பதத்துக்கு நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து பக்கோடாவுக்கு நம்ம பிசைவோமோ அதே பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஜனமாக எனக்கு அதிகமாக இருக்கணும். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கிறணும். தேவையான அளவு லைட்டாக வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. முட்டைக்கோஸும் வாட்டர் கண்டென்ட் உள்ளது, மஷ்ரூமும் வாட்டர் கண்டென்ட் தான். அதனால் நம்ம நல்லா பிசைஞ்சுக்கிட்டு தேவைன்னா தண்ணி ஆட் பண்ணணும். ஆப்ஷனல் தான். நம்மளுக்கு ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணலை. இப்போ நம்ம பக்கோடா பதத்துக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு காளானுக்கு. இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. பக்கோடா எப்படி போடுவோமோ அதே பதத்தில் நம்ம போட்டு எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். ரோட்டுக்கடை காளான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் முட்டைக்கோஸ் மட்டும்தான் சென்னை சைடில் ஆட் பண்ணுறாங்க. ஆனால் கோயம்புத்தூர் இந்த சைடில் ரோட்டுக்கடை காளானாலே காளான் அதில் ஆட் பண்ணணும். அதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ தான் ஒரு நல்ல டேஸ்டியான ஒரு ரோட்டுக்கடை காளான் சாப்பிட்ட ஒரு ஃபீல் கிடைக்கும். இப்போ நம்மளோட முட்டைக்கோஸ் காளான் எல்லாம் சேர்ந்து பக்கோடா அழகாக ப்ரௌன் கலரில் ரெடி ஆயிடுச்சு. இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி நம்ம பக்கோடாவை எடுத்து வச்சுட்டு இதை இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை எதையாவது வச்சு நல்லா கொஞ்சம் இதை உடச்சி வச்சுக்கணும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண கடாயிலே தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கிறணும். இப்போ தேவையான கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். எண்ணெய் சூடானதும் 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும்.
இந்த மஷ்ரூம் செய்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸே போதுங்க. ரொம்ப பெரிய நம்ம யோசிப்போம், ரோட்டுக்கடை காளான் செய்கிறது ரொம்ப டைம் ஆகுமோ, எப்படி செய்யணும், இந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஈஸியான வேலை. நம்ம வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு முட்டைக்கோஸ் இருந்தாலே போதும், அழகான ரோட்டுக்கடை காளான் டேஸ்டியாக நம்ம செஞ்சு ஃபேமிலியோடு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நான் ஒரு தக்காளி வந்து அரைச்சி எடுத்துட்டு பேஸ்ட்டாக வச்சுருக்கேன். இந்த தக்காளியை நம்ம ஆட் பண்ணிக்கணும். டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன். இந்த தக்காளியோட பச்சை ஸ்மெல் நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா பச்சை வடை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வதங்கினதும் கரம் மசாலா, மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே தேவையான அளவு காரத்திற்கு ஏற்றாற் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். பார்க்குறதுக்கே நல்லா கிரேவி வந்து இப்போ கலர்ஃபுல்லாக இருக்குது. நல்லா வதங்கினதும் நான் 2 டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா தண்ணியில் கலந்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். ஏன்னா கார்ன்ஃப்ளவர் வந்து சடனாக வந்து திக்னஸ் கொடுக்கக்கூடியது. அதனால் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இப்போ நல்லா கிரேவி ரெடியாகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஆட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸ் காளான் பக்கோடா ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நல்லா போட்டு இந்த கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அது வந்து கொஞ்சம் அந்த கிரேவியோடு சேர்ந்து ஊறணும், வெந்து வரணும். கொஞ்சம் போட்டதுமே நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்குதுங்க, நல்ல ஒரு ஸ்மெல் வருது. இப்போ நம்மளுடைய ரோட்டுக்கடை காளான் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் வந்து சர்வ் பண்ணிக்க வேண்டியதுதான். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி தழை, கார்ன், அவ்வளோதாங்க. நம்மளுடைய சுவையான ரோட்டுக்கடை காளான் ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மேலே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஸோ மச்.